இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் கோமதியும் அரசியும் ஹாலில் உட்காந்துருப்பாங்க. அந்த சமயத்தில் மீனாவும் செந்திலும் வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே மீனாவை பார்த்து கோமதி கேட்பா, வாம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ வந்து இவன் சொல்லுவான், செந்தில் வந்து கோமதியை பார்த்து, பையனும் தான் சேர்ந்து வந்திருக்கேன், என்னையெல்லாம் நல்லா விசாரிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீ இந்த வீட்டில் தானடா பிறந்த, உனையன்றதுக்கு நான் கூப்பிடணும், சரி துரையை வந்துட்டு வாங்க சார், எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கேட்கணுமா அப்படின்னு கோமதி கிண்டடிப்பா. அப்போ ஒன்று ஏமாமா நீ ஒன்று என்னை கூப்பிட வேண்டாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிடுவான் செந்தில். அதுக்கப்புறம் வந்து மீனா பார்த்து கேட்பா, கோமதி நீ கொஞ்சம் டீ குடிக்கிறியாமா ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு செந்தில் சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து இவன் கதிர் வருவான். கதிர் வந்துட்டானே வா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த சமயத்தில் க செந்தில் கேட்பான், என்னடா ஒரே வேலையா அப்படின்னோடனே, ஆமாண்ணா இன்றைக்கி ரொம்ப பயங்கர வேலை, டிரைவிங்க்கு ஆள் இல்லாமல் நானே கூட போயிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு கதிர் சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து மீனா கேட்பா, கதிரை பார்த்து, என்ன சென்னை ட்ரிப்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கதிர் சொல்லுவான், அது சூப்பராக போச்சு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் கதிர். அப்போ கோமதி வந்து மீனாவை பார்த்து சொல்லுவா, மீனா ஒரு கதை தெரியுமா உனக்கு அப்படின்னு. என்னத்த அப்படின்னோடனே, 1,00,000 ரூபா கொடுத்து இந்த கோர்ஸில் சேர்த்து விட்ருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். உடனே 1,00,000 அப்படின்னோடனே இவன் சொல்லுவான், செந்தில் 1,00,000 ஆகுமாடா அப்படின்னு கேட்பான். ஆமாம், நான் நல்ல கோச்சிங் சென்டரில் போகணுன்னா கண்டிப்பாக 1,00,000 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். திரும்பவும் கோமதி சொல்லுவா, 1,00,000க்கு 1 பவுன் நகையே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது கோமதி கிட்ட வந்து மீனா சொல்லுவா, அப்படிலாம் இல்லைத்த, இப்போ வந்து 1,00,000த்தையும் தாண்டி போயிருச்சு, வேணால் 3/4 பவுன் வேணால் எடுக்கலாம் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு 1 பவுன்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு மீனா சொல்லுவாள். அதுக்கப்புறம் வந்து இவன் கேட்பா, கோமதி சொல்லுவா, திரும்ப திரும்ப இந்த ஏதோ 1,00,000த்தை நான் சொல்கிறேன்னு நினைக்காத, ஆனால் ஆச்சரியமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லுவாள். இவன் வந்து அந்த 1,00,000த்தை கட்டியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு கதிர் சொல்லுவான், சரிம்மா உங்களுக்கு வேணால் ஒரு 1,00,000 ரெடி பண்ணி ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் சேர்க்கவா, இல்லைன்னா கேஷாக அவங்க கையில் கொடுக்குவா அப்படின்னோடனே, அப்படிலாம் இல்லைடா நான் அதுக்காக சொல்லலை, ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை விட்டுருவான். அதுக்கப்புறம் வந்து மீனா வந்து சொல்லுவாள், எங்கே ராஜி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு வந்து அரசி சொல்லுவா, அண்ணி உங்களுக்கு தெரியுமா, அவங்க வந்து உட்காந்து அசைன்மெண்ட் எழுதிட்டுருக்காங்க அண்ணி அப்படி. அதுக்கப்புறம் வந்து செந்தில் கேட்பான் அவங்க அம்மா கிட்ட, அம்மா அண்ணன் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து அவன் கோமதி சொல்லுவா, அவன் கடையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதுக்கு செந்தில் கேட்பான், அண்ணன் இப்போ எப்படிம்மா இருக்கான், நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி வந்து திரும்ப கேட்பான். அதுக்கு கோமதி சொல்லுவா, அவன் நல்லா இருக்கானா அல்லது நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறானா அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த மயிலால் வந்த க இது அப்படின்னு சொல்லிட்டு மயிலை திட்ட ஆரம்பிச்சிருவா. அவள் மட்டும் இவன் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து சொல்லுவா, மீனா, அத்தை மயிலக்கா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவன் வந்து உடனே டக்குன்னு கோவப்பட்டுருவா கோமதி. ஏடி அவள் பேரை பற்றி பேசிக்கிட்டே இருக்காது, எனக்கு அவளை பேரை கேட்டாலே எரிச்சலாக வருது, அவள் மட்டும் இந்த வீட்டுக்கு வராமல் இருந்தால் எவ்வளவோ நல்லா இருந்திருப்பான், அவன் லைஃப்பையே நாசமாக்கிட்டா, அவள் பேரையும் என்னை பற்றி எடுக்காது அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கோவத்தில் வெளியே அங்கே கிச்சனுக்கு போயிடுவா. அப்போது வந்து செந்தில் சொல்லுவான், ஏன் மீனா உங்ககிட்ட நான் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அவங்கள பற்றி, திரும்ப எதுக்கு இப்போ வந்து இங்கே வச்சு பேசுகிற அப்படி சொல்லும்போது, தப்பு தான் நான் பேசியிருக்கக்கூடாது தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் ராஜியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவள் உள்ளே போவா. அப்போ வந்து கதிர் சொல்லுவான், அண்ணி அவள் படிக்கிறா, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னது படிக்கிறாளா, ஃபுல் டைம் படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்பப்போ வந்து ஒரு டிஸ்டர்ப் இருக்கலாம், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்ல விட்டு அவள் உள்ளே போயிடுவாள். அப்போ கதிர் வந்து செந்தில்கிட்ட சொல்லுவான், என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுருவான். அதுக்கப்புறம் இவன் உள்ளே போய் ராஜிக்கிட்ட போயிடுவா. அதுக்கப்புறம் வந்து மீனா வந்து ராஜ் ரூமில் போயிட்டு பாப்பா. அப்போ அவள் வந்து அவளை கண்டுக்க மாட்டா. அவளுக்கு அப்போ என்னடா இது, நம்ம கதவை திறந்து உள்ளே வரோம், கொஞ்சம் கூட அவள் கண்டுக்காமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியும், அவள் இயர்ஃபோன் போட்டுட்டு பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாள். ஓ மேடம் பாட்டு கேட்டுகிட்டே அவங்க வந்து எழுதுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் போவாள்.
அப்போ பக்கத்தில் போயிட்டு லைட்டாக சும்மா கையை வச்சு லைட்டாக அப்படியே அவங்க முடி பக்கத்தில் இது பண்ணும்போது ராஜி வந்து டக்குன்னு என்ன சொல்லுவான்னா, "சும்மா இரு கதிரு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே மீனாவுக்கு வந்து ஷாக் ஆயிரும். திரும்ப உடனே என்ன செய்வா, திரும்பியும் கைய வச்சு பண்ணும்போது, "கதிரு சும்மா இரு கதிரு" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் சொல்லுவா. உடனே மீனா வந்து திரும்ப வந்து கழுத்துல வந்து கைய அப்படியே ஒரு மாதிரி கூச்சம் காட்டுற மாரி வைக்கும்போது, ராஜி சொல்லுவா, "நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நான் எப்படி அசைன்மெண்ட் எழுத முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு க வந்து ராஜி சொல்லுவா. அதுக்கப்புறம் வந்து இவ உடனே தோள்ல கை வைப்பா. உடனே இவ சொல்லுவா, ராஜி, "நீ சென்னைக்கு போனாலும் போணும். நீ ரொம்ப மாறிட்ட கதிரு" அப்படின்னு சொல்லிட்டு கைய அப்படியே வைப்பா. கைய வச்சோனே வேற கை மாதிரி தெரிஞ்சோனே டக்குன்னு எந்திரிச்சுருவா. எந்திரிச்சு பார்த்தா மீனா இருப்பா. "அக்கா நீங்களா?" அப்படின்னு சொன்னோனே, நீங்க எப்போ வந்தீங்க?" அப்படின்னோனே, "ஏய் கதிரு, கை இது சும்மா இருடா அப்படின்னு சொன்னீல்ல, அப்பவுமே நான் வந்துட்டேன்" அப்படின்னோனே, இவ உடனே முகத்த மறைச்சிட்டு வெட்கப்பட்டுட்டு கீழ உட்காந்துருவா. கது இவ ராஜி. உடனே, "என்ன மேடம் கைய எடுங்க" அப்படின்னோனே, அதுக்கு அவ வந்து எடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எடுங்க மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு கைய எடுத்த பிறகு சொல்லுவா, "என்ன நடந்துச்சு சென்னையில?" அப்படின்னு சொல்லி மீனா கேட்பா. அதுக்கு ராஜி சொல்லுவா, "அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலையே, கோச்சிங் கிளாஸ்க்கு போனோம். அத போய் படிக்கிறதுக்காக போயிட்டு வந்தேன்" அப்படின்னோனே, "அந்த கோச்சிங் கிளாஸ்லாம் ஒரு ஓரத்துல வச்சுரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னமோ கதிர வந்து கொஞ்சாதீங்க, அது பண்ணாதீங்கன்ட்டு நெறைய பேசுறியே" அப்படின்னு சொல்லும்போது, இவ வந்து ரா கதிர பத்தி அங்க சென்னையில நடந்தத வந்து அப்படியே காதுல அப்படியே வந்து சொல்லுவா. உடனே இவ அப்படியே ஷாக் ஆயிருவா. மீனா. மீனா ஷாக் ஆயிட்டு சொல்லுவா, "நீ கோச்சிங் கிளாஸ்க்கு படிக்க போனியா? அல்லது அம்மாவாகறதுக்கு ரெடியாக போனியா?" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சோனே, "அக்கா என்னக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு வெட்கமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு கிச்சன்ல வந்து கோமதி சமைச்சிட்ருப்பா. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து உள்ள போவாங்க. ராஜி வந்து மீனாவோட காதுல வந்து சென்னையில நடந்த விஷயத்த சொன்னோனே, மீனா அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு சொல்லுவா, "நீ இப்போ வந்து இங்க படிக்க போ போனியா? அல்லது அம்மாவாகிறதுக்கு போனியா?" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டடிப்பா. அடிச்சுட்டு சொல்லுவா, அதுக்கப்புறம் "இங்க இங்க வந்து ஊர்ல வந்து எல்லாரும் வீடே பத்திக்கிட்டு இருக்கு பிரச்சனையில, நீ போய் சென்னையில ஹனிமூன் கொண்டாடிட்டு வந்திருக்க. சரி அது இருக்கட்டும். உன்னை ராஜி உன்னை வந்து அங்க கதிர் எப்படி பார்த்துக்கிட்டான்?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவ உடனே மீனாவோட கைய நீட்ட சொல்லுவா. நீட்டிட்டு அதில இவளோட மோதிரத்த காட்டிட்டு, "இதுதான் நானு" அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வச்சுட்டு, அந்த கை மேல இவ கைய இப்படி பொத்தி என்னை வந்து கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டாங்கிற மாதிரி. அத கேட்ட உடனே மீனா ரொம்ப ஹாப்பியா இருப்பா. அதுக்கப்புறம் 2 பேரும் கிச்சனுக்கு போவாங்க. கிச்சனுக்கு போகும்போது க இவ கோமதி கேட்பா, "என்னடி அக்காவும் தங்கச்சியும் நல்லா மெட்ராஸ் கதைய ஃபுல்லா பேசி முடிச்சிட்டிங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேசியாச்சு அத்த" அப்படின்னு சொல்லுவா மீனா. அப்போ இவ சொல்லுவா கோமதி, எனக்கு புடவெல்லாம் எடுத்துட்டு வந்தா தெரியுமா? உனக்கு என்ன வாங்கிட்டு வந்தா?" அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கிளிப்பு அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டத்த சொல்லுவா. "அப்படியா உனக்கும் வாங்கிட்டு வந்தாளா?" அப்படின்னு சொல்லி கேட்பா கோமதி. உடனே அதுக்கு மீனா சொல்லுவா, எல்லாமே உங்களுக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வரணும் மருமகா அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்பட நினைச்சீங்களோ?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அவ சொல்லுவா கோமதி, "ஏம்மா நான் அதெல்லாம் யோசிக்கிற நிலைமையில இல்ல. எனக்கு என் புருஷன் இன்னும் என்கிட்ட பேசலையே அப்படிங்கிற வருத்தம் தான் இருக்கு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, மீனா சொல்லுவா, "நீங்க இன்னும் அந்த பிரச்சனைய விடலையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க விடுங்க அத்த. அ மயிலே மயிலேன்னு இறகு போட்டா" அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே, டக்குன்னு கோவத்துல சொல்லுவா, "உன்ன அந்த பேர சொல்லாதன்னு சொல்லியிருக்கேன்லடி எத்தன நேரம். இனிமே அந்த பேர சொன்னா உன்ன கொன்னே போட்டுருவேன் பார்த்துக்கோ" அப்படின்னோனே, "அத்தை நான் மயிலுன்னு மயிலக்காவ சொல்லல. நான் வந்து பறவைய சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவா. உடனே, "அப்ப வேற பேர் வேணா சொல்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சட்டுன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு விட்டுருவா மீனா. அதுக்கப்புறம் மீனா சொல்லுவா, "நீங்க மாமா கிட்ட சொல்லுங்க. நான் கல்யாணம் முடிச்சு வச்சேன். 2 பேரும் இப்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. சென்னை வரைக்கும் போயிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் நைட்டே கொண்டாடிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க" அப்படின்னு மீனா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அப்படி அப்படி ஷாக் ஆகி "ஐயய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நிப்பாட்டிருவா. அங்க ராஜு வந்து ஷாக் ஆயிருவா. இவ வந்து கேட்பா, "கோமதி என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் இப்படி யோசிப்பா. யோசிச்சோனே இவ ஓடி போய் ராஜி வந்து இவ மீனா பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு நிப்பா. உடனே ராஜிகிட்ட கேட்பா, "என்னடி சொல்றா அவ?" அப்படின்னோனே, "என் அத்தை என்கிட்டலாம் கேட்காதீங்க. எனக்கு வெட்கமா இருக்கு" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இவளுக்கு
ஒரு மாதிரி சிரிப்பா கோமதி. சிரிச்சுட்டு சொல்லுவா, "ஏன்டி எப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ தான் ஃபர்ஸ்ட் நைட்டே கொண்டாடுறீங்க" அப்படின்னேனா, அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை இப்ப இத பத்தி டாப்பிக்கே பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கே ராஜி சொல்லுவா. அதுக்கப்புறம் வந்து சொல்லுவா, க கோமதி, "நீங்க பெசாட்ல நீங்க 2 பேரும் என்ன செய்யுங்க, ஆளுக்கு ஒரு பிள்ளைய பெத்து குடுங்க. நானும் மாமாவும் அந்த பிள்ளைய கொஞ்சிக்கிட்டே காலத்த ஓட்டிருதோம்" அப்படி சொல்லும்போது, மீனா சொல்லுவா, "அப்போ நீங்க வந்து 2 பேரும் ராசி ஆகறதுக்கு நாங்க பிள்ளை பெத்து குடுக்கணுமா?" அப்படின்னு சொல்லி மீனா கேட்பா. அதுக்கு வந்து கோமதி சொல்லுவா, "அப்படி இல்லடி, எப்படியும் பிள்ளை பெத்து குடுத்து தானே ஆகணும். ஒரு பேரனோ, பேத்தியோ குடுத்தா நாங்க வந்து காலத்தில சந்தோஷமா இருப்போம்ல" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, மீனாவும் ராஜியும் சிரிச்சுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து செந்தில் கூட சேர்ந்து நடந்து போய்கிட்டுருப்பா. அப்போ போயிட்டே இருக்கும்போது, அங்கே ஒரு ஒரு ஹஸ்பண்டும், ஒரு ஒய்ஃபும் வந்து போயிட்டுருப்பாங்க. அந்த பொண்ணு குழந்தை உண்டாயிருப்பா. அத அப்படியே பார்த்துட்டே வயிறு தள்ளிட்டு போகிறத பார்த்துக்கிட்டே அப்படியே மீனா வந்து அப்படி சிரிச்சிட்ருப்பா. அப்போ செந்தில் சொல்லுவான், "ஏன்டி நான் பேசிக்கிட்டே போறேன், நீ யார பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னோனே, இன்னைக்கு அத்தை ஒரு விஷயம் சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவா. "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இப்படி நம்ம வந்து சீக்கிரமா ஒரு குழந்தை பெத்து குடுக்க சொன்னாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்ற நீ? அம்மாவா சொன்னாங்கன்னோனே" "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா மீனா. உடனே மீனா சொல்லுவா அதுக்கு, ஆமா அத்தை சொன்னது இப்போ கரெக்ட்டு தானே. நம்ம 2 பேருக்கும் வேலை செட் ஆயிட்டு, இனிமே அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிரலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லும்போது, இவன் சொல்லுவான் செந்திலு, "ஏன்டி நமக்கு வேலை மட்டும் தான் செட் ஆயிருக்கு. இன்னும் நமக்கு வந்து வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், நெறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு. இந்த பாரு இப்போ கூட நம்ம நடந்து தான் போய்க்கிட்டுருக்கோம். நம்மளுக்கு வந்து கூடிய சீக்கிரம் ஒரு வண்டி வாங்கணும். நமக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தைய பத்தி யோசிக்கணும்" அப்படிங்கிற மாதிரி அ செந்தில் சொல்லுவான். அது செந்தில் சொல்லுவான், "நீ இப்பமே என்கிட்ட இவ்வளோ வேலை ஏவுற, இதே இது குழந்தலாம் பிறந்துட்டுன்னா இன்னும் ஜாஸ்தியா வேலை ஏவிக்கிட்டு இருப்ப." அப்படின்னு சொல்லும்போது, மீனா சொல்லுவா, "ஏங்க அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு தானே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, போதும் போதும், நீ மத்தவங்கள விட நீ ரொம்ப ஜாஸ்தியாவே சொல்லுவ" அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட திரும்ப சொல்லுவான், "இதில வந்து நம்ம இப்போ இப்படி நடந்து போய்க்கிட்டு இருக்கோம். நாளைக்கு ஒரு பிள்ளை இருந்தா, அதையும் இடுப்புல வச்சுக்கிட்டு ஜங்கு ஜங்குன்னு நடந்துட்டு போய்க்கிட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு வண்டி கண்டிப்பா வாங்கி ஆகணும். நெறைய விஷயங்கள் இருக்கு மீனா. இதில அம்மா வந்து குழந்தை பெத்துக்க சொன்னாங்களாம், இவங்களும் யோசிக்கிறாங்களாம். போவியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? நம்ம அப்பா வந்து எங்க அப்பா வந்து சொன்னாரு, வந்து சரவணனுக்கு அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆன பிறகு தான் நீ வந்து குழந்தையே பெத்துக்கிடணும். அதுவரைக்கும் பெத்துக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப என்னைக்கு வந்து அவர் வந்து நீ வந்து குழந்தை பெத்துக்கோ பெத்துக்கோன்னு அவர் தாங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குழந்தைய பெத்துக்கணும். புரியுதா? அதுவரைக்கும் நீ யோசிக்கவே கூடாது" அப்படின்ற மாரி அவட்ட சொன்னோனே அவன் சோகமாயிருவா மீனா. வந்து மயிலு வந்து அவ ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போ ஒரு பேசி கேட்பா, "நீ ஒரு வேலை இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்டில வேலை பார்க்குறீல்ல, அங்கே எனக்கு வேலை கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ உடனே அவள் ஃப்ரெண்டு சொல்லுவா, இங்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில ஏற்கனவே வேலை பார்க்குறவங்களையே வேலையிலேருந்து நிப்பாட்டுறாங்க. இங்கெல்லாம் வேலை இல்ல மயிலு" அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவா. உடனே அவள் சொல்லுவா, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டோட பேரை சொல்லி, "அவள் நம்பர் எனக்கு கொஞ்சம் அனுப்பி விட்றியா?" அப்படின்னு சொன்னோனே, ஓகே மயிலு, உனக்கு அனுப்பி விட்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவளுக்கு அனுப்பி விட்டுருவா. அதுக்கப்புறம் இவ வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு பாட்டில் எடுப்பா. அப்போ தண்ணி இருக்காது. சரி தண்ணி பிடிக்க போவோம்ன்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே வரும்போது ஹாலுக்கு அவங்க அம்மா அங்கே நிற்பா. அப்போ நின்னுட்டு அவங்க அம்மா சொல்லுவா, "அதானே பார்த்தேன். 8 மணி ஆயிட்டே இன்னும் குட்டிக்க வரலேன்னு பார்த்தா கரெக்ட்டா வந்துட்டியா?" அப்படின்னு சொன்ன உடனே மயில் வந்து அப்படியே சோகமாயி சொல்லுவா, "நான் சாப்பிடலாம் வரல. நான் தண்ணி குடிக்க தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்கு அப்படியே அவ போயிருவா. அப்போ அவங்க அம்மா வந்து கிச்சனில் அவள் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது அவளுக்கு கேட்குற மாதிரியே அவங்க அப்பாட்ட சொல்லுவா, பக்கத்து அங்கே அவங்க யாரோ ஒரு வீட்டில் சொல்லி, அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க மகா வந்து போன இடத்துல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாம். அவங்க மாமியார்ட்ட ஏதோ 2 வார்த்தை பேசிட்டாளாம். அந்த பிரச்சனைய பெருசாக்கி அவங்க வீட்டில் சொத்தையே பிரித்து மாப்பிள்ளைய தனி குடித்தனத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா. அது பொண்ணு. அ இதுவும் இருக்குது. ஒரு நம்ம பெத்து வச்சுருக்கோமே, அதுவும் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளே பக்கத்தில நிக்கும்போதே மயில பார்த்து சொல்லுவா. அப்படின்னு சொன்னோனே இவ வந்து அப்படி சோகமா குனிஞ்சுக்கிட்டே உள்ளே போயிருவா. போயிட்டு அவ அங்கே போய் உக்காந்துருக்கும்போதும் மயில திரும்ப சொல்லுவா, அவங்க அம்மா, இதை எந்த நேரத்தில் பெத்தோனோ தெரியலை. அதுவும் நல்லா இல்லை, நம்மளையும் நல்லா இருக்க வைக்கல" அப்படிங்கிற மாதிரி
திரும்பியும் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுருவா மயில். அந்த கஷ்டத்தோடையே அவள் ஃப்ரெண்டுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு போடுவாள். போட்டுட்டு அவளை நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, எனக்கு இப்போ நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வேலை மட்டும் எப்படியாவது வாங்கி கொடு, நான் +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன்னு அவள் டீட்டெயில் எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாள் அவள் ஃப்ரெண்டுகிட்ட. அதை வந்து வாய்ஸ் ரெக்கார்டாக போட்டு விடுவாள். அதுக்கப்புறம் ரூமில் வந்து கதிரும் ராஜியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கதிர்கிட்ட வந்து அவள் ஒரு சுடிதார் எடுத்து காட்டி, இதை நாளைக்கு நான் வந்து கிளாஸ்க்கு போட்டுட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, கதிர் சொல்லுவான், இது சூப்பராக இருக்கும், நீ இதை போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லுவாள். அப்போது அதுக்கு அவன் சொல்லுவான், நீ கிளாஸ்க்கு போகிறத நினச்சி சொல்கிறியான்னு. இல்லை, மொத்தத்தில் நீ எனக்காக நீ ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செய்கிறியா, அதை நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லுவாள். அதுக்கப்புறம் சொல்லுவா ராஜி, நீ எனக்காக நீ நிறைய பண்ணிகிட்ருக்க, ஆனால் நான் உனக்காக எதுவுமே பண்ணலை, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இவன் கதிர் சொல்லுவான், நீ தான் எனக்காக எல்லாம் பண்ணி, நீ அந்த பைக்லாம் வாங்கி கொடுத்த, அதுக்காக இது டான்ஸ் காம்படிஷனுக்கு ஊர் ஊரெல்லாம் போயிட்டு இருந்தில்ல அப்படின்னு சொல்லும்போது, ராஜி சொல்லுவா, நீ செஞ்ச அளவுக்கு நான் உனக்கு அப்படிலாம் பெருசாக செய்யலை, ஆனால் ஏதாவது உனக்கு நான் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லுவாள். அதுக்கு கதிர் சொல்லுவான், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ ஐபிஎஸ் ஆன பிறகு இனி நீ மறக்காமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் கதிர். அதுக்கு ராஜி சொல்லுவா, அது கொஞ்சம் கஷ்டம்தான், நான் வந்து ஐபிஎஸ் ஆன பிறகு உனக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், அதுக்கப்புறம் உன்னை நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் வந்து அதை உண்மை நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு சோகமாயிடுவான் கதிர். உடனே அதுக்கு இவ சொல்லுவா, நீ என்ன ஃபீல் பண்ணிட்டியா, நான் வந்து சும்மா தான் சொன்னேன் அப்படி சொல்லும்போது கதிர் சொல்லுவான், உண்மைக்குமே என்ன நீ விட்டுட்டு போயிடுவியா ராஜி அப்படின்னு சொல்லி கேட்பான். ஐயோ, நான் ஜாலியாக தான் நான் சொன்னேன் கதிர். அதுக்கப்புறம் சரவணன் வந்து ரூமில் இருப்பான். அப்போ அஞ்சலி கால் பண்ணுவாள். அப்போ சொல்லு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்கும்போது, இல்லைப்பா எனக்கு வந்து நீ நேற்று உன்னை பார்க்க வந்தேன்ல, அப்போது உன் ஒய்ஃப் வேறு அழுதுட்டு போனாங்க, உன் மேட்ரு எனக்கு என்னன்னே தெரியலை, அது எனக்கு கேட்காம எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஒருவேளை நம்ம 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு உன் ஒய்ஃபை எதுவும் தப்பாக நினச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா அஞ்சலி. அதுக்கு அவன் சொல்லுவான், இல்லை, என் ஒய்ஃப் வந்து நான் அவள் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னேன்ல, அது வந்து நாங்கள் தான் வந்து அவளை கொண்டு போக சொல்லிட்டோம், அவள் வந்து நிறைய பிரச்சனை எங்கள் இதில் பண்ணிட்டா, எங்கள் 2 பேத்துக்கு டிவோர்ஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா ஆரம்பத்தில் உள்ளதை வந்து எல்லா டீட்டெயிலையும் அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் சொல்லிட்டு சொல்லுவான், நான் வந்து இப்போ உங்ககிட்ட பேசின பிறகு தான் எனக்கு மனசு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போது அஞ்சலி சொல்லுவா, என் பிரச்சனையை விட உன் பிரச்சனை பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவா. சரி, இப்போ நீ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி எல்லாம் இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கியே, உன் வீட்டில் உனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி அஞ்சலி கேட்கும்போது சரவணன் சொல்லுவான், இப்போ என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என் கூட தான் எல்லோரும் இருக்கிறாங்க, இப்போ எனக்கு துணை நிற்கிறவங்க அன்றைக்கி நான் முதல்ல என்னோடய விஷயத்த சொல்லும்போது அப்போவுமே எனக்காக நின்றுருந்தாங்கன்னா என் லைஃப் இப்போ இப்படி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லுவான். அப்போ வந்து அஞ்சலி வந்து அப்படியே கேட்டுட்ருப்பா. அதுக்கப்புறம் வந்து சரவணன் வந்து அவகிட்ட, சாரி அஞ்சலி, என் மனசில் உள்ளதெல்லாம் உன்கிட்ட சொன்ன பிறகு தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்கு, அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.